ஹலோ மக்களே 678வது பேர்லாம் போன பிசிலன்னு பார்த்தா நம்ம உசப்பு கதையை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவனை கத்த ஆரம்பிச்ச உடனே சுகர் அன்கான்சியஸ்னஸ்ல சாஞ்சா அடுத்த செகண்ட் எல்லாருமே டாய்ஸாக இருந்த எல்லாருமே ஹியூமனாக மாறுதாங்க. ரோபின் கொலிசியத்துல சண்டை போட்டவங்க நேவி சோல்ஜர் ஆல்ரெடி லாக் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹியூமன்ஸாக மாறுதாங்க. ஆபரேஷன் எஸ்ஓபி சக்சஸ்ஃபுல் சொல்றாங்க. இதில் ஒரு பக்கம் டாய் சோல்ஜரோ ஜெட்டு வேகத்தில் போறாரு. இப்போ இவங்க டாய்ஸாக இருந்தனால இவங்க ஹியூமனாக இருந்த காலகட்டம் எங்களுக்கு எல்லாமே மறந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாமே இப்போ எங்களுக்கு ஞாபகம் வருது. இவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் தான் கிங் ரீகோ ஆர்மில ஃபார்மர் கமாண்டர் கிரோஸ்னு சொல்றாவா. உங்களை இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். உங்களை சேவ் பண்ண வந்திருக்க ரீகோன்னு சொல்லிட்டு பாஞ்சு டோஃப்ளோமிங்கும் தலையை 2 துண்டா வெட்டுறான். உண்மையான ட்ரெஸ் ரோஸாவை இறக்குறன்னு சொல்றான். டோஃப்ளோமிங்கும் தலை 2 துண்டா போயிருச்சு. லூஃபியே ஷாக் ஆகுறான். யாரா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேபி 5 பஃபலோலாம் ஷாக் ஆகுறாங்க. டே யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பஃபலோ அடிக்கலான்னு வரான். பார்த்தா பஃபலோவே லாக் பண்றான். மிங்கோ கதையை ஒரே படா முடிச்சிட்டானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அங்க இருந்து டொஃப்ளமியா ஆளுகளை சுட்டு தள்ளிட்டு வராங்க. லூஃபி வியோலா ஒத்துக்கிட்டு உள்ள போறான். டே இந்த கொலிசியத்துக்குள்ள என்னடா நடக்கு? பொம்மையா இருந்து எல்லாரும் ஹியூமனா மாறுதாங்க. இந்த சிச்சுவேஷன் எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு தொகுப்பாளர் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா பொம்மையா இருந்த குரங்கெல்லாம் கொரிலாவா மாறுது. டே ட்ரையபிள் என்னடா பண்ண? சுகர் அன்கார்ட்ல இருந்தாளா? என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு டியமண்டே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணீங்க பாட்டிலுமே தான் காட்டுறாங்க. ஏ பொண்ணு எவ்வளவு நேரம் தான் நீ அழுதுகிட்டே இருப்ப? உனக்கு எவ்வளவு நேரம் தான் பேபி சிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு ரெபேக்கா அழுவரா. பழசை யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மாவுக்கு பூ கொடுத்த நேரத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் கூட இருந்திருக்காரு. அவருக்கும் பூ கொடுத்திருந்திருக்கா. என்னெல்லாம் அவன் நினைவுகள் பழைய நேரத்துல தனியா மாதிரி இருந்திருப்பாளோ அந்த சமயத்துல கிரோஸும் கூட தான் இருந்திருக்காரு. எனக்கு பிடித்த மனிதரை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ரெபேக்காவும் ஸ்கேர்லட்டும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தோட்டத்துல இருங்க, என்ன நடந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தே தீரும்னு சொல்லியிருக்காரு அவரு. சரி டார்லிங் நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெபேக்காவும் ஸ்கேர்லட்டும் நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஃபாதர் சமான்னு சொல்லிட்டு இப்ப ரெபேக்கா யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. எனக்கு அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுவுறாவா. என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே பேத்துக்கிட்டு இருக்கான். ரெபேக்கா அந்த ஊர்ல உள்ள நடந்த எல்லா சம்பவம் இப்போ வெளியே வந்துருச்சு. அப்படிதானே ரெபேக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான். அது வேற யாருமே இல்ல, அது லூசி தான். இப்ப இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு, இருக்க சிச்சுவேஷன் அறிஞ்சுக்கோன்னு சொல்றான் அவன். கிரேட் சென்பாய் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் பாட்டிலுமையும். இங்க எல்லாமே ஒண்ணுதான்டா, இந்த ரிங்கு ஒண்ணுதான், எல்லாத்தையும் நான் முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா டென்ஷன் ஆயிட்டான். கையில ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி தரைய நோக்கி ஒரு குத்து குத்துறான். என்னன்னு பார்த்தா ரிங்கு துண்டு துண்டா உடையுது. என்னடா இவன் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூசி ரிங்கையே உடைக்கிறான்டா. என்னடா பண்ண நினைக்கிறான்னு சொல்லிட்டு தொகுப்பாளர்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிராகன் கிளாப் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு அழுத்துறான். டிராகன் பிரீத்னு போட்டோன்னு துண்டு துண்டா உடையுது அங்க இருக்க ரிங் எல்லாமே. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே ரிங்கு தண்ணிக்குள்ள புதைய ஆரம்பிக்கிறா. இப்ப என்னடா நடக்க போகுது சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா யாருமே தெளிவாவே நிக்க முடியல. அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த இடமே. டே இந்த இடத்துல இருந்து ஜெயிச்சுட்டு இந்த இடத்துல கிளம்பணும்னு சொல்றான் லூசி. சடனா என்னன்னு பார்த்தா கோவலா பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அவளை நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க என்ன ஒரு பெரிய சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஹேக் என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. அங்கே சம்பவம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, கவலைப்படாதான் சொல்ற கோவாலா. என்னன்னு பார்த்தா அந்த இடமே கொலாப்ஸ் ஆகுது. வாட்டர் லெவல்லாம் குறைய ஆரம்பிக்குது. கொலிசியத்துக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சு நினைக்கேன். எல்லாருமே எவாக்குவேட் பண்ணி வேகமா ஓடுறாங்க. என்னடா எல்லாருமே இந்த சென்டர் நோக்கி தான் சுத்திக்கிட்டு வருது. ஏன் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பாட்டிலுமையும் ரெபேக்காலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா என்னன்னு பார்த்தா சாய ஆரம்பிச்சிருச்சு. டேய் உன்னோட ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடான்னு சொல்லிட்டு ஜீசஸ் பர்கஸ் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா மேல இருந்து ஒரு கல்ல அவன் தலையிலே விழுந்து அவனும் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டான். சடனா ஒரு மீன் பாஞ்சு பறந்து வருது. அதான் நம்பர் 1 நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி போறான் லூசி. 2 மீனும் பாஞ்சு பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போறான். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு டியமாண்டே களத்துல இறங்குறதுக்குள்ள சடனா தடிக்கு தண்ணிக்குள்ள விழுறான். தண்ணிக்குள்ள விழுந்தா அவன் தான் டெவில் ஃப்ரூட் யூசர் ஆச்சே. என்னோட பவர் மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருக்கான். ஆனா நம்ம லூசி பாஞ்சு பறந்து போயிட்டு அந்த பெட்டியை உடைச்சு தள்ளுறான். உடைச்சு தள்ளுனா அடுத்து உள்ளதான் ஃபிளேர் ஃப்ரூட் இருக்கு. டேய் இதை நான் ஜெயிச்சுட்டேன், இப்ப நான் இதை சாப்பிட போறேன்னு சொல்றான். இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான்டா வின்னரு. இதை நான் எடுத்துட்டேன், இனிமேல் இது எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சாம்பியன் கிடைச்சிட்டாங்கடா. இவனோட பேர் தெரியவே தெரியல. ஆனா ஃபிளேர் ஃப்ரூட்டை ஜெயிச்சிட்டான்டா. காம்படிஷன்ல இருக்க லூசின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவன் தான்டா சாம்பியன் சொல்றாங்க. சடனா அவன் கடிக்க போறான். கடிச்சிட்டான்னு என்னன்னு தெரியல. பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டோன்னு இதுனடா இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாட்டிலுமே சடனா கையை கீழே விட்டுட்டான். விட்ட உடனே ரெபேக்கா கீழே உள்ள போறா. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா நம்ம லூசி காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான். என்னையே காப்பாத்தலையா சென்பாயின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ ஒரு ஆளு தானடா, ஒன்ன நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, நான் அந்த பொண்ணை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தயாரா இருந்துக்கோ, நான் இன்னொரு அட்டாக்க போட போறேன்னு சொல்லிட்டு மீசையெல்லாம் கலட்டுறான். ஹெல்மெட்டையும் தூக்கி போடுறான். அவன் யாருன்னு காட்ட போறாங்க. டே இவன் தாண்டா ஃபிளேர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே இவன் சாதாரண ஆள் இல்ல, ரெவால்யூஷனியர் ஆர்மில உள்ளவன்டா. டே இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கையில நெருப்பு வர ஆரம்பிச்சிட்டான். டே இவன் ட்ரெஸ் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த குடுக்குற உன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கோவலா பொண்ண பாஞ்சு வரா. இப்ப நான் நெருப்பு ஏசு உன்னோட எபிலிட்டி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு
பறந்து நின்னுகிட்டு இருக்கான் அவன். இன்ன வரைக்கும் அவன் ஃபேஸ காட்டவே இல்ல. ஏசு உன்னோட எபிலிட்டி எனக்கு கிடைச்சிருச்சுடா, இந்த ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நீங்கன்னு சொல்லிட்டு ரெபேக்கா பாக்குறா. ஃபயர் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு தரைய நோக்கி ஒரு குத்து குத்துறான். அடிச்சு அடியில கொலிசியத்துல உள்ள ரிங்கே துண்டு துண்டா போயிருச்சு. அடிச்சு துண்டு துண்டா ஆக்கிட்டான். இதுல ஒரு பக்கம் ரெபேக்காவையும் மாசா காப்பாத்தி நின்னுட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரேடு போட்டு உடச்சிட்டு கீழே இறக்கி விடுதான் அவன். டே முகிவரா டோண்டா வில்லேஜ்காரங்களா, எப்படிடா சுகர் கதையை நீங்க முடிப்பீங்க? உங்களெல்லாம் விட மாட்டான்னு சொல்லிட்டு ட்ரியபுலோ கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். உசலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லியோ பக்கத்துல வரான். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வரான் அவன். டே நீங்க உசப்ப பாத்துக்கோங்க, அவனங்கிறது காப்பாத்திட்டு கூட்டு போங்கன்னு சொல்றான் ரோபின். சரி வாங்கடா உசலாண்ட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லியோ குரூப்பை தூக்கிட்டு வேகமா ஓட்டுறானுங்க. நீங்க ஸ்மைல் ஃபேக்டரி தான் அழிக்க வந்திருக்கீங்க நீங்க ரோபின்னு சொல்லிட்டு ட்ரியபுல கட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்டிக்கி செயின்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். ஆனா அவள ஒரு கல்லை வச்சு ப்ரொடெக்ட் பண்றா. ப்ரொடெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்னன்னு பார்த்தா ஹஜூர்ஜின் வந்து நின்னுட்டு இருக்கான். தான் ஜெயிண்ட் வரான். டேய் சின்ன மக்களா, இது நீங்க தானு சொல்லிட்டு ஹஜ்ருதீன் பக்கத்துல வரான். அவனை கொஞ்ச நேரம் என் கையில கொடுங்கன்னு சொல்லிட்டு உசப்பா அவன் வேங்குறான். உசலாண்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன மக்கள்லாம் குதிக்கிறாங்க. ஆனா உசலாண்ட அவன் வந்து மென்மையை ஹேண்டில் பண்றான். இவனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்குடா, இவன் நம்மளுக்காண்டி சண்டை போட்டவன்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் இதை நீங்க வந்து தெளிவா பாருங்கடா. இங்க நீங்க வந்து சில காலகட்டமா வந்து ஹியூமன்ஸா இல்லாம டாய்ஸாவே இருந்திருப்பீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்த எனக்கே புரியுதுன்னு சொல்லிட்டு ஹஜ்ருதீன் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு வலிக்குடா, என்னை மூவ் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உசலாண்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இல்லனா நாங்க பொம்மையாவே இருந்திருப்போம், காலமுழுக்கு அடியமையாவே இருந்திருப்போம். ஒன்னாலதான்டா இப்ப நாங்க மாறணும்னு சொல்லிட்டு உசப்புட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒரு ஹீரோனா நம்மளை காப்பாத்துன ஒருத்தர் இவர் தாண்டான்னு சொல்லிட்டு உசப்ப தூக்கி காட்டுறானுங்க. டேனைய மூவ் பண்ணாதீங்கன்னு சொல்றான் உசப்பு. இவரோட பேரு கேப்டன் உசப்புன்னு சொல்லிட்டு ஹஜ்ருதீன் கத்துறான். கேப்டன் உசப்புன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டோண்டா மக்களும் பாக்குறாங்க. ஊசெல்லாம் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. அவனுங்களுக்கு சும்மாவே கொண்டாடுவானுங்க. இதுல உசப்ப தூக்கணும்னு ரொம்ப என்ஜாய் பண்றானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கொலிசியத்துல உள்ள பில்டிங்ல உடஞ்சு கொலாப்ஸ் ஆகி கீழே வருது. சீலிங் என்னடா உடையுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மேல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அது உசப் மேல அடிக்குது. டேய் சொர்க்கமே திறந்த மாதிரி இருக்குடா, யாரா இவர் சொர்க்கத்துல இருந்து வந்தவரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க உசப்ப. டேய் நம்மளுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்ல பாக்குறாங்க. உசப்பா பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளை காப்பாத்த வந்தவரான்னு சொல்லிட்டு. டேய் உசப்பு ஏதோ சொல்ல வராருடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் நீங்க எல்லாம் வந்து நான் வழி அனுப்பித்த ஆட்கள் சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் என்னை கீழே இறக்கி விடுங்கடா, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு, என் பாடி இப்படி போச்சுன்னா நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுங்களுக்கு காதுல கேட்கறது 2-3 வார்த்தை மட்டும்தான். நீங்க எல்லாருமே என்னை வழிபடுங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிருச்சு. டே அப்புறம் உண்மையிலே வந்து வானத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து வந்தவர் தான்டா, நம்மளை காப்பாத்த வந்தவர்டா இவரு. காடு உசப்புன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறானு. உசப்புன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு பக்கம் உசலாண்டுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. உங்களுக்காண்டி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இப்ப நாங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு எதுனாலும் பண்ணுவோம் சார், எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றாங்க. உசப் சடனா அன்கான்சியஸ்னஸ்ல இருந்தவன் கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டான். எதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டரியை நீங்க அழிக்க கூடாது, என்னோட சின்ன மக்கள் இருக்காங்க, அவங்களை நீங்க காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். உங்களோட கமெண்ட்டுக்கு கேட்டு நாங்க செய்யாம இருப்போமா உசப்பு, இந்த இறங்குறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில ட்ரெஸ் ரோசா ஆர்க்ல வந்து உசப்பு பெரிய ஆளா மாறிட்டான். இந்த மக்களுக்கு அப்படி என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு உசப்போ ஷாக் ஆகுறான். அதோட முடிவுக்கு எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.